இன்னைக்கு கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? கோதுமை ரவை 1 கப்பு, கொத்தமல்லி 1 கொத்து, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை 1 கொத்து, அரை வெங்காயம், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க, இல்லைன்னா குக்கிங் ஆயில் இருந்தால் குக்கிங் ஆயில் ஊற்றிக்குங்க. அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சு வந்தோடனே அதில் பெருங்காயம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா அரிஞ்சு போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் வாட்டிக்குங்க. அதுக்கு தேவையான அளவு உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்ச நேரம் வாட்டினதுக்கப்புறம் அதில் 1க்கு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சம் கொல கொலன்னு வேணும்னு நான் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன். அதனால் நீங்கள் 2 டம்ளர் விட்டால் போதும். தண்ணி நல்லா கொதியாகி வரணும். வந்தோடனே அந்த வச்சுருக்க ரவையை அதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவை கட்டி விழுவாது. நம்ம நார்மல் இந்த ரவைனா உப்புமா ரவைனா அது நல்லா கட்டி விடும். இந்த கோதுமை ரவை கட்டி விடாது. அதனால் நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. நல்லா தண்ணி இது சாமானியமாக இழுக்காது, அதனால் கொஞ்சமாக தான் இழுக்கும். அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா இப்போ பாருங்கள், தண்ணி இழுத்து நல்லா வந்துடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இப்போ செஞ்சு பாருங்கள் கோதுமை ரவை உப்புமா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.